நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து பல்வேறு புகார்கள் எழுந்து வருகின்றன. அந்த வகையில் கடந்த மே மாதம் நடந்த இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வில் நீட் வினாத்தாள்கள் கசிந்தது இந்திய அளவில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த விவகாரத்தில் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் நடந்து முடிந்த நீட் தேர்வை தேசிய தேர்வு முகமை ரத்து செய்தது. தொடர்ந்து வரும் ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடைபெறுவதாக அறிவித்துள்ள நிலையில் அதுவரை டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள்கள் டெலிகிராம் செயலி வழியாகவே பல்வேறு நபர்களுக்கு பரப்பப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தேசிய தேர்வு முகமையின் கோரிக்கையை ஏற்று டெலிகிராம் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு அவசர கால விதிகளை பயன்படுத்தி இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவை சேர்ந்த பாவல் துரோவ் மற்றும் நிக்கோலை துரோவ் ஆகியோரால் உருவாக்கப்பட்ட டெலிகிராம் செயலி தற்போது உலகளவில் ஒரு முக்கியமான சமூக வலைதளமாக உள்ளது. இந்தியாவிலும் டாப் 10 சமூக வலைதள செயலிகளில் ஒன்றாக உள்ள டெலிகிராம் செயலியை சுமார் 95 மில்லியன் பேர் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. வாட்ஸ்அப் செயலி போலவே செயல்பட்டாலும் 2GB வரையிலான பெரிய கோப்புகளை மிக எளிதாக பகிர முடியும். ஒரு டெலிகிராம் குரூப்பில் 2 லட்சம் உறுப்பினர்கள் வரை இணையலாம். சேனல் வசதி மூலம் எல்லையற்ற பின்தொடர்பவர்களை பெற்று தகவல்களை பரப்ப முடியும் போன்றவை இந்த செயலியின் மிகப்பெரிய சாதகமாக உள்ளது. இந்த பெரிய அளவிலான கோப்புகளை அனுப்பும் வசதி மற்றும் டெலிகிராம் குரூப்பில் 2 லட்சம் உறுப்பினர்கள் வரை இணையலாம் போன்ற வசதிகளை வைத்தே நீட் வினாத்தாள் பலரும் பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை குறித்தும் இதனால் உண்மையிலேயே பலன் ஏற்படுமா என்பது குறித்தும் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி புதிய தலைமுறையிடம் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை அப்படிங்கிற அறிவிப்பு வெளிவந்திருக்கு. நீட் தேர்வுல வினாத்தாள் டெலிகிராம்ல கசந்ததால இந்த ஒரு முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இல்லை, இது கண்டிப்பா வரவேற்கத்தக்கது. ஏன்னா இருக்கிற சோஷியல் மீடியா இதுல பாத்தீங்கன்னா டெலிகிராம் வெரி வல்னரபிள். அதாவது வாட்ஸ்அப் மெசேஜஸ் இன்கிரிப்டட், இது நாட் மச் இன்கிரிப்டட். ஸோ இப்போ இதுல ஈஸியா தே கேன் ரியலி டூ லாட் ஆஃப் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஆகட்டும், எஜுகேஷனில் ஆகட்டும், டெலிகிராம் குரூப்பில் தான் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க ஒழிய வாட்ஸ்அப் குரூப்பில் அவ்வளோவா இருக்காது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இப்போ ஒரு டெம்பரவரியாக ஒரு பேன் வந்தது நிச்சயம் வரவேற்கத்தக்கது. இன்னும் இப்போ இருக்கிற டெக்னாலஜிலேயே கண்டிப்பாக ஒரு கண்டினியூஸ் மானிட்டரிங் இருக்கணும் இந்த மெசேஜஸ் எல்லாமே. இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஏதாச்சும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த குரூப்பை மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். பிரைவசியும் பாதிக்கப்படாத மாதிரி பண்ணணும். இது மாதிரி பண்ணாதான், இல்லைன்னா இந்த மாதிரி வல்னரபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி அன்எத்திக்கல் திங்ஸ் ஹேப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்கது தான். டெலிகிராம் செயலிக்கு தடை அப்படிங்கிறது முறைகேடுகள் நடக்காம இருப்பதற்கான ஒரு சிறந்த வழி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. இது இல்லைன்னா இன்னொரு இது இது பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி இருக்கிற இந்த சோசியல் மீடியாவோட மானிட்டரிங் இன்னும் கொஞ்சம் கடுமையா ஆக்கணும் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். என்ன நடக்குது, எங்க லீக் ஆகுது, நாட் ஓன்லி டெலிகிராம், மற்ற இதுலயும் மற்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய தெர் ஆர் சோசியல் மீடியா குரூப் டு சேட், சோசியல் கனெக்ட் எல்லாமே. ஸோ என்ன நடக்குது, ஏதாச்சும் எஜுகேஷன் இந்த ட்ராக்கிங் இன்னும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அன்எத்திக்கல் குரூப் ஃபார்ம் ஆயிருக்கா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டைம்ல நீட் டைம்லயோ ஒரு நீட் எக்ஸாம் நடக்குதுன்னா ஒரு 2 நாள் முன்னாடி ஏதாச்சும் இந்த மாதிரி குரூப் ஏதாச்சும் ஃபார்ம் ஆயிருக்கா, என்ன நடக்குது, ஏதாச்சும் அன்ஆத்தரைஸ்ட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படின்னு ஒரு மானிட்டரிங் செல்லே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வைக்கலாம். ஒரு நேஷனல் டெஸ்டிங் இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம் நடக்கும்போது ஒரு மானிட்டரிங் செல்லும் வைக்கலாம். சோசியல் மீடியா மானிட்டரிங் அந்த மாதிரி வச்சா கண்டிப்பா இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்காத மாதிரி பார்க்கலாம்.